தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியிலிருந்து நீக்கினார் திருமாவளவன். கட்சியிலிருந்து நீக்கினார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்து வந்தது. தேர்தலுக்கு பிறகு அது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தது. தேர்தலுக்கு முன்பு RSS பெற்றெடுத்த குழந்தை ஜோசப் விஜய். திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியால் களமிறக்கப்பட்டவர் ஜோசப் விஜய். ஜோசப் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாது, வெற்றியை பெற முடியாது, வாக்குகளை தான் பிரிக்க முடியும் என்றெல்லாம் ஞானியை போன்று தத்துவம் பேசியவர் திருமாவளவன். தேர்தலுக்கு பிறகு ஜோசப் விஜயிடம் சரணடைந்தார். தனது கட்சியை சார்ந்த வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியை பெற்று தந்தார். தற்பொழுது தவேகா கூட்டணியில் உள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்தபோதே திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தவர் விடுதலை சிறுத்தை கட்சி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன். தொலைக்காட்சி வாதங்களின் போது திமுகவை கண்மூடித்தனமாக எதிர்த்து பேசுவார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தபோதே திமுகவை கண்மூடித்தனமாக எதிர்த்து பேசியவர். தன் மனதுக்கு சரியென்று பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து அந்த கூட்டணியில் இடம்பெற்றதை சங்கத்தமிழன் கண்டித்ததாக கூறப்படுகிறது. திருமாவளவன் நேற்றைய தினம் அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். முரண்பட்ட கருத்துக்களை, கட்சிக்குள் பேச வேண்டிய கருத்துக்களை பொதுவெளியில் பேசினார். பலமுறை கண்டித்தும் கூட சங்கத்தமிழன் திருந்தவில்லை என்று கூறி சங்கத்தமிழனை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் திருமாவளவன். சங்கத்தமிழன் ஒரு நேர்மையான ஒரு நபர், பொது விவாதங்களில் பங்கெடுக்கக்கூடியவர், தன் மனதுக்கு சரியென்று பட்டதை சொல்லக்கூடியவர், அரசியல் விமர்சகர். அவரை கட்சியிலிருந்து நீக்கியது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பின்னடைவு. விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள். வன்னியரசுக்கே சிறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.